வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம வந்து TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த எபிசோடில் பார்க்க போகிறதுனா குரூப் 1ல் கேட்கப்பட்ட 2011 கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள். மொத்தம் வந்து 43 கேள்விகள். நேரில் நம்ம கேள்விகளுக்கு போகலாம். முதல் கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடைகளை தேர்ந்தெடு. பட்டியல் 1, 2 உப்பு சத்தியாகிரகம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, தேவதாசி ஒழிப்பு போராட்டம், சோமயாஜுலு, நீல் சிலை சத்தியாகிரகம், கச்சுரங்க ஐயங்கார், இந்து வேதாரண்யம். நேரம் பதில் போயலாம். B4123 உப்பு சத்தியாகிரகம், வேதாரண்யம், தேவதாசி ஒழிப்பு போராட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, நீல் சிலை சத்தியாகிரகம், சோமயாஜுலு, இந்து கஸ்தூரங்க ஐயங்கார். இரண்டாவது கேள்வி, யாரால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? ஏ. ராபர்ட் கிளைவ், பி. நேப்பியர் பிரபு, சி. ரிப்பன் பிரபு, டி. கார்ன்வாலிஸ். சரியான பதில் ஏ. ராபர்ட் கிளைவ். மூன்றாவது கேள்வி, குத்புதீன் ஐபக் டேஷ் அடிமை ஆவார்? மிசுதீன், முகமது கோரி, முகமது கஜினி, குவார்சிம் ஷா. சரியான பதில் பி. முகமது கோரி. நான்காவது கேள்வி, கால வரிசைப்படுத்துக. ஏ. வெள்ளையனை வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், கிலாபத் இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம். பி. சட்ட மறுப்பு இயக்கம், கிலாபத் இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம். சி. கிலாபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம். டி. ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், கிலாபத் இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம். சரியான பதில் சி. கிலாபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம். ஐந்தாவது கேள்வி, தென்னிந்திய புரட்சியில் தலைமையேற்று நடத்திய அரசி டேஷ் ஆவார்? ஏ. ஜக்கம்மாள், பி. வெள்ளை நாச்சியார், சி. முத்தாயி அம்மல், டி. வேலு நாச்சியார். சரியான பதில் டி. வேலு நாச்சியார். ஆறாவது கேள்வி, தூத்துக்குடிக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே வ.உ. சிதம்பரம் பிள்ளை நிறுவிய சுதேசி கப்பல் நிறுவனம் கப்பல் பயணத்தை இயக்கியது? ஏ. மொரிஷியஸ், பி. சிங்கப்பூர், சி. இலங்கை, டி. மலேசியா. சரியான பதில் சி. இலங்கை. ஏழாவது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்தில் 2 பெரிய நகரங்கள் ஒத்த நகர திட்டத்தை கொண்டுள்ளன. ஏ. மொஹஞ்சதாரோ சான்குதாரா, பி. மொஹஞ்சதாரோ லோத்தல், சி. மொஹஞ்சதாரோ தொலாவிரா, டி. மொஹஞ்சதாரோ ஹரப்பா. சரியான பதில் டி. மொஹஞ்சதாரோ ஹரப்பா. எட்டாவது கேள்வி, ஷெர்ஷாவில் தோற்கடிக்கப்பட்ட முகலாய பேரரசர் யார்? ஏ. பாபர், பி. ஹுமாயூன், சி. ஜஹாங்கீர், டி. அவுரங்கசீப். சரியான பதில் பி. ஹுமாயூன். ஒன்பதாவது கேள்வி, தமிழ் தேசங்களின் ஒருங்கிணைப்பு இருந்ததற்கான சான்றுகள் கீழ்கண்டவற்றில் எதில் உள்ளது? ஏ. கிர்னார் கல்வெட்டு, பி. ஹதிம்புகா கல்வெட்டு காரவேலனின், சி. ஜம்பை கல்வெட்டு, டி. சன்னதி கல்வெட்டு. சரியான பதில் பி. ஹதிகும்பா கல்வெட் காரவேலனின். பத்தாவது கேள்வி, படம் வர்ணம் தீட்டுதலில் அதிகம் ஆர்வம் காட்டிய முதல் முகலாய மன்னர்? ஏ. அக்பர், பி. ஹுமாயூன், சி. ஷாஜகான், டி. பாபர். சரியான பதில் டி. பாபர். 11வது கேள்வி, இரட்டை அரசாங்க முறை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏ. 1919, பி. 1909, சி. 1935, டி. 1947. சரியான பதில் ஏ. 1919. 12வது கேள்வி, பின்வரும் ஐரோப்பியர்களில் முதலாவது இந்தியாவிற்கு வந்தவர்களும் கடைசியாக இந்தியாவை விட்டு சென்றவர்களும் யார்? ஏ. போர்ச்சுகீசியர்கள், பி. பிரெஞ்சுக்காரர்கள், சி. ஆங்கிலேயர்கள், டி. டச்சுக்காரர்கள். சரியான பதில் ஏ. போர்ச்சுகீசியர்கள். 13வது கேள்வி, இவற்றுள் இந்தியாவின் முதன்முறையாக தந்தி தொடர்பு நிறுவப்பட்ட இடங்கள் யாவை? கொல்கத்தா மற்றும் டைமண்ட் ஹார்பர், பி. கொல்கத்தா மற்றும் புதுடெல்லி, சி. சென்னை மற்றும் மும்பை, டி. கொல்கத்தா மற்றும் சென்னை. சரியான பதில் ஏ. கொல்கத்தா மற்றும் டைமண்ட் துறைமுகம். 14வது கேள்வி, திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு? 1930, பி. 1932, சி. 1933, டி. 1934. சரியான பதில் பி. 1932. 15வது கேள்வி, எந்த அரசரின் காலத்தில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் ஆலயம் கட்டப்பட்டது? ஏ. மகேந்திரவர்மன், சி. ரங்கபட்டகா, சி. ராஜசிம்மன், டி. முதலாம் நரசிம்மன். சரியான பதில் சி. ராஜசிம்மன். 16வது கேள்வி, சுதந்திர இந்தியாவில் சென்னை மாநில அமைச்சரவையில் இடம்பெற்ற கேப்டன் லட்சுமி என்ற பெண்மணி 1. தேசபக்தியாய அம்மு சாமிநாதனின் மகள், 2. ஜான்சி படையினரின் தலைவர், 3. இங்கிலாந்தில் கல்வி பயின்றவர், 4. இந்திய தேசிய படையின் தலைவர். இவற்றுள் ஏ 1 மட்டும், பி 1 மற்றும் 2,
சி 1 மற்றும் 4, டி 2 மற்றும் 4. சரியான பதில் பி 1 மற்றும் 2. 17வது கேள்வி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, 2 சேரர் எருது, சோழர் மீன், பாண்டியர் வில் மற்றும் அம்பு, பல்லவர் புலி. நேரே பதிலுக்கு போயிடலாம். பி 3, 4, 2, 1 3, 4, 2, 1. சேரர் வில் மற்றும் அம்பு, சோழர் புலி, பாண்டியர் மீன், பல்லவர் எருது. 18வது கேள்வி. பின்வருவனவற்றில் எது சரியாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது? ஏ பார்சோநாத் 23வது தீர்த்தங்காரர், பி மகாவீரர் கடைசி தீர்த்தங்காரர், சி ஜடகாஸ் ஜைன இலக்கியம், டி ஆகம சித்தாந்தா புத்த இலக்கியம். சரியான பதில் பி மகாவீரர் கடைசி தீர்த்தங்காரர். 19வது கேள்வி. பின்வரும் எந்த காலத்தினை சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு சர் ஜான் மார்ஷல் வழங்கினார்? ஏ கிமு 3250 2750, பி கிமு 3500 3000 வரை, சி கிமு 3000 2550 வரை, டி கிமு 3000 2000 வரை. சரியான பதில் ஏ கிமு 3250 2750 வரை. 20வது கேள்வி. ஆரியர்களுடைய சபா சமிதி என்ற சபைகள் யாரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தியது? ஏ மன்னனை, அதாவது அரசனை, பி புரோகிதர், சி படைத்தளபதி, டி கிராம நிர்வாகி. சரியான பதில் ஏ மன்னனை, அதாவது அரசனை. 21வது கேள்வி. கீழ்காண்பவைகளில் தவறானது எது? ஏ ஈவி ராமசாமி சாதி எதிர்ப்பு சமய எதிர்ப்பு, பி சி.என். அண்ணாதுரை பேரரசு கொள்கைக்கு எதிர்ப்பு தேசியவாதம், சி எம் கருணாநிதி பேரரசு கொள்கை எதிர்ப்பு தேசியவாதம் எழுத்தாளர், டி சி ராஜகோபாலாச்சாரியார் பிராமண எதிர்ப்பு வட இந்திய எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு. சரியான பதில் டி சி ராஜகோபாலாச்சாரியார் பிராமண எதிர்ப்பு வட இந்திய எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு. 22வது கேள்வி. சௌரி ஜவராத் சம்பவத்திற்கு பிறகு எந்த ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தை மகாத்மா காந்தி தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார்? 1920, 1921, 1922, 1923. சரியான பதில் சி 1922. 23வது கேள்வி. சக சகாப்தத்தின் அடிப்படையில் டேஷ் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்கப்பட்டது? ஏ 22 மார்ச் 1950, பி 1 ஜனவரி 1950, சி 22 மார்ச் 1957, டி 22 ஆகஸ்ட் 1952. சரியான பதில் சி 22 மார்ச் 1957. 24வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று. வீரபாண்டிய கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயர்கள் கொடுத்தவர் புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான். காரணம், இவர் ஆங்கிலேயரின் நண்பர். கீழே குறிப்பிட்ட குறியீட்டில் சரியான விடை தேர்ந்தெடு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கமாகும். பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு, டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி. சரியான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பதுக்கு ஏ சரியான விளக்கமாகும். 25வது கேள்வி. இந்தியாவில் செங்கற்களாலான மிக பழமையான கோயில் யார் காலத்தில் கட்டப்பட்டது? ஏ மௌரிய அரசர்கள், பி சுங்க அரசர்கள், சி விஜயநகர அரசர்கள், டி குப்த அரசர்கள். சரியான பதில் டி குப்த அரசர்கள். 26வது கேள்வி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை சரியான விடைகளை தேர்ந்தெடு. பட்டியல் 1, 2 நானா சாஹிப் வங்க பிரிவினை, வேலூர் கழகம் 1947, கர்சன் பிரபு 1806, இந்திய சுதந்திர சட்டம் 1857 கழகம். நேர பதிலுக்கு போயிடலாம். ஏ 4, 3, 1, 2 நானா சாஹிப் 1857 ஆண்டு கழகம், வேலூர் கழகம் 1806, கர்சன் பிரபு வங்க பிரிவினை, இந்திய சுதந்திர சட்டம் 1947. 27வது கேள்வி. பாண்டியர் ஆட்சியை காவேரி வரை பரப்பி அதனை ஒருங்கிணைத்த மன்னர்? ஏ சேந்தன் செழியன், பி சுந்தரபாண்டியன், சி கூன்பாண்டியன், டி கடுங்கோன். சரியான பதில் பி சுந்தரபாண்டியன். 28வது கேள்வி. வலிமை மிக்க கப்பற்படை வைத்திருந்த சோழ அரசர்? ஏ மகாராஜராஜன், பி முதலாம் ராஜேந்திரன், சி முதலாம் ராஜாதிராஜா, டி 2ஆம் ராஜேந்திரன். சரியான பதில் பி முதலாம் ராஜேந்திரன். 29வது கேள்வி. மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயிலை கட்டியவர்? ஏ முதலாம் நரசிம்மவர்மன், பி முதலாம் நகேந்திரவர்மன், சி முதலாம் பரமேஸ்வரவர்மன், டி 2ஆம் நரசிம்மவர்மன். சரியான பதில் ஏ முதலாம் நரசிம்மவர்மன். 30வது கேள்வி. மகாயானசத்தின் மிகப்பெரிய விளக்க உரையாளர்? ஏ
தர்மகீர்த்தி, பி தீங்நாகா, சி வாசுடந்து அசாங்கா, டி நாகார்ஜுனா. சரியான பதில் டி நாகார்ஜுனா. 31வது கேள்வி. சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர பூண்டி நீர்த்தேக்கத்தை திட்டமிட்டவர்? ஏ சத்தியமூர்த்தி ஐயர், பி நடேச முதலியார், சி ராமசாமி ரெட்டியார், டி பிஎஸ் குமாரசாமி. சரியான பதில் ஏ சத்தியமூர்த்தி ஐயர். 32வது கேள்வி. சென்னை அரசு முதல் வகுப்பு வாரி அரசு ஆணையை எப்பொழுது வெளியிட்டது? ஏ 1920, பி 1921, சி 1922, டி 1927. சரியான பதில் பி 1921. 33. காந்தியடிகளுக்கு மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கியவர்? ஏ ஜவஹர்லால் நேரு, பி மோதிலால் நேரு, சி ரவீந்திரநாத் தாகூர், டி சுபாஷ் சந்திர போஸ். சரியான பதில் சி ரவீந்திரநாத் தாகூர். 34வது கேள்வி. வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையது? ஏ கிமு 5 லட்சம், பி கிமு 50,000, சி கிமு 5000, டி கிமு 1000. சரியான பதில் ஏ கிமு 5 லட்சம். 35வது கேள்வி. அலகாபாத் கல்தூன் கல்வெட்டினை வரைந்தவர்? ஏ காளிதாசர், பி சமுத்திரகுப்தர், சி ஹரிசேனர், டி விசாகதத்தர். சரியான பதில் பி சமுத்திரகுப்தர். 36வது கேள்வி. உதயகிரி கோட்டை அமைந்துள்ள இடம்? ஏ கன்னியாகுமரி, பி திருநெல்வேலி, சி ராமநாதபுரம், டி சிவகங்கை. சரியான பதில் ஏ கன்னியாகுமரி. 37வது கேள்வி. சோழ அரச வம்சம் பண்டைய தமிழ் அரசு வம்சமாகும். அது எந்த நதிக்கரையில் அமைந்திருந்தது? ஏ காவேரி, பி கிருஷ்ணா, சி கோதாவரி, டி மகாநதி. சரியான பதில் ஏ காவேரி. 38வது கேள்வி. பட்டியல் 1, பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. 1, 2. சங்கராச்சாரியா இரட்டைத்தன்மை, ராமானுஜர் வீரசைவம், மத்வாச்சாரியா அத்வைதம், பரமேஸ்வரா விசிஷ்டாத்வைதம். நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம். பதில் சி 3, 4, 1, 2. சங்கராச்சாரியார் அத்வைதம், ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம், மத்வாச்சாரியா இரட்டைத்தன்மை, பாஸ்வேஸ்வரா வீரசைவம். 39வது கேள்வி. இந்திய சுதந்திர மசோதா இங்கிலாந்து பொதுசபையில் கொண்டு வந்த நாள்? ஏ ஜூன் 22, 1947, பி 4 ஜூன் 1947, சி ஜூலை 4, 1947, டி ஆகஸ்ட் 15, 1947. சரியான பதில் ஜூலை 4, 1947, சி. 40வது கேள்வி. குழந்தை திருமணத்தை ஒழிக்க டேஸ் ஆண்டில் சட்டம் இயற்றப்பட்டது? ஏ 1960, பி 1965, சி 1970, டி 1975. சரியான பதில் டி 1975. 41வது கேள்வி. கீழ்வருவனவற்றுள் தென் இந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது? ஏ பெண்ணாறு, பி காவேரி, சி தாமிரபரணி, டி பாலாறு. சரியான பதில் பி காவேரி. 42வது கேள்வி. பிரமோதயம் என்பது எதனை குறிக்கும்? ஏ பிராமணருக்கு அளிக்கப்பட்ட பணம், பி பிராமணருக்கு அளிக்கப்பட்ட வரி, சி பிராமணருக்கு அளிக்கப்பட்ட நிலம், டி கோயில்களுக்கு அளிக்கப்பட்ட நிலம். சரியான பதில் சி பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலம். 43வது கேள்வி. டெல்லி செங்கோட்டையை கட்டியவர் யார்? ஏ பாபர், பி அக்பர், சி ஜஹாங்கீர், டி ஷாஜகான். சரியான பதில் டி ஷாஜகான். ஸோ மிக்க நன்றி. நம்ம அடுத்து இதே குரூப் 1 கேட்கப்பட்ட வரலாற்று கேள்வி அடுத்த இன்னொரு இயர் பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.